வணக்கம். இப்ப நம்ம கீழ இருக்க டேட்டாஸ் இருக்கு. அதுல வந்துட்டு எனக்கு ஏதாவது ஒரு எம்ப்ளாயி ஐடி, இந்த எம்ப்ளாயி ஐடி ஒரு டேட்டா வந்துட்டு நான் இங்க காப்பி பண்ணி போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாரி காப்பி பண்ணி போட வேண்டியது இல்ல. இந்த மாரி எடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம ஈஸியா எக்ஸ்லூக்கப் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். எக்ஸ்லூக்கப் ஃபார்முலால இதான் லுக்கப் வேல்யூ. அடுத்தது எந்த லுக்கப் டேட்டா அப்படிங்கிறது. அதாவது எத ரெஃபரன்ஸ் பண்றேன். இப்ப இந்த டேட்டா எங்க இருக்கு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்றது. இந்த டேட்டா இருக்குது. இந்த டேபிள் டேட்டால ஆமா. எந்த டேட்டா உங்களுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஃபுல்லா செலக்ட் பண்றீங்க. ஸோ, இப்ப செலக்ட் பண்ணிட்டு என்டர் அடிச்சிட்டீங்கனாலே வந்துரும். இப்ப ஒரு டேட்டா தான் நமக்கு வந்திருக்கு. ஆனா, இன்னியொரு டேட்டா நமக்கு இப்ப இந்த இருக்கிற டேட்டா ஒவ்வொரு டைம் நம்ம பண்ண தேவையில்ல. அதுக்கு பதிலா இதுலயே இதே ஃபார்முலால இந்த ரேஞ்ச வந்துட்டு நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இதுவரைக்கும் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு குடுத்தேன்னா வந்துரும். ஸோ, மல்டிபிள் டேட்டா வந்துட்டு அட் a டைம் சிங்கிள் டைம்ல எடுக்க முடியும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி.